ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து டாப் 10 வித்தியாசமான மீன்கள் இன் அக்யூரியம் ஹாபி அதில் வந்து பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் 100 லைக் தொட்டால் நான் வந்து பார்ட் 2 போடுறேன்னு சொல்லி. பட் அது வந்து 100 லைக் தொடலை, 50 லைக் வரைக்கும் போயிடுச்சு. எனக்கு அதுவே ஹாப்பி தான். ஸோ அந்த சந்தோஷத்துலேயே நான் வந்து பார்ட் 2 மேக் பண்ணிட்டேன். ஸோ இதோட லைக் டார்கெட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 100 வைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், 100 விழுந்ததுன்னா நான் பார்ட் 3 போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்காத வித்தியாசமான மீன்கள் இருக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவது இடத்துல இருக்கிறது இல்ஸ்ட்ரீம் லோச்சு. இல்ஸ்ட்ரீம் லோச் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் காமனாக அக்வேரியம் ஷாப்பில் பார்க்கலாம். ஸோ இந்த லோச் பார்த்திங்கன்னா மினியேச்சர் ஸ்டிங்ரே மாதிரி இருக்கும். ஸோ டேங்க்கில் வந்து இது கிளாஸில் ஓட்டும் போது இன்னும் வித்தியாசமாக இருக்கும் இந்த மீன் பார்க்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிங்ரே வளர்க்கணும்னு ஆசை இருக்கும், பட் அது முடியாமல் போகலாம். அவங்க பார்த்திங்கன்னா இதை வளர்த்தி அவங்க மனசை தேர்த்திக்கலாம். ஸோ மெயினாக நீங்கள் வந்து பிளான்டட் டேங்க்லாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மீன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது நல்லா ஆல்கையும் சாப்பிடும். ஸோ உங்கள் பிளான்டட் டேங்க்கில் இருக்க ஆல்கையை க்ளீன் பண்ணவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு மீன், ஒரு மினியேச்சர் ஸ்டிங்ரே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி அக்வேரியம் ஹாபியில் இன்ட்ரிமேட். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது கிளாஸ் கேட்ஃபிஷ்ஷு. ஸோ கிளாஸ் கேட்ஃபிஷ் ஒரு அட்டகாசமான ஒரு மீன். ஒரு குரூப்பாக வச்சிட்டிங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக இருப்பானுங்க, பஞ்சாக. அது வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மீன் வந்து கண்டிப்பாக இதை யாராவது வீட்டில் வந்தால் நோட்டீஸ் பண்ணுவாங்க இந்த மீனை. இவன் அப்படியே ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்துல நீந்திக்கிட்டே இருப்பானா, இத்தனைக்கும் நல்லா இவனை பார்க்கலாம். ஸோ நல்லாயிருக்கும் இந்த கிளாஸ் கேட்ஃபிஷ் வந்து பார்க்க. எப்படின்னா இந்த ஒன்றுமே இருக்காதுங்க, டிரான்ஸ்பரண்ட்டுங்க, என்னங்க இதில் இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ பட்டு நல்ல ஒரு மீன். நம்ம அக்வேரியம் ஷாப்பில் கொஞ்சம் காமனாக பார்க்கலாம், பட் கொஞ்சம் எக்ஸாட்டிக் வெரைட்டின்னு கூட சொல்லிக்கலாம். அண்டு உங்களுக்கு கிளாஸ் கேட்ஃபிஷ் தான் பிடிக்கல அப்படின்னா நம்ம இந்தியன் மீனுக்கு போயிடலாமா? வாங்க அது என்னன்றதை பார்க்கலாம். நம்பர் 3வது இடத்துல இருக்கிறது கிளாஸ் ஃபிஷ்ஷு, இல்லாட்டி இந்தியன் கிளாஸி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தான் நேட்டிவு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஒரு சில பேர் இதை வந்து பிடிச்சிருக்கலாம். ஸோ வந்து நம்மளோட ஆறு குளங்கள்லாம் இந்த மீனை வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு மீனுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இதுவும். ஸோ உங்களுக்கு கேட் ஃபிஷ் தான் வேண்டாம், உங்களுக்கு ஃபிஷ்ஷு வேணும்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலிங்காக நீந்தக்கூடிய ஒரு மீன் தான். அண்ட் இந்த மீனில் வந்து வண்ணமயமான கலர்ஸ்லாம் அடித்து விட்டு தருவாங்க, அதை மட்டும் சூஸ் பண்ணாதீங்க, பாவங்க அதெல்லாம். அந்த மாதிரி கலர்ஸில் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. நார்மலாக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மீனை மட்டும் வாங்க, அந்த மீனை அவாய்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு மீன். ஒரு வைல்ட்லேருந்து தான் பிடிச்சி சேல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், கேப்டிவிட்டியில் ப்ரீட் பண்ணுறது இல்லையோன்னு எனக்கு தோணுது இது. ஸோ விடுங்க, வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 4வது இடத்துல இருக்கிறது ஹம் ஹெட் கிளாஸ் ஃபிஷ். உங்களுக்கு இந்த 2 கிளாஸ் ஃபிஷ்ஷும் வித்தியாசமாக தெரியலனா இது உங்களுக்கு வித்தியாசமாக தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கிளாஸ் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டை இருக்குது, அதனால தான் இதுக்கு வந்து ஹம் ஹெட் கிளாஸ் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளவரானுக்கு எப்படி ஒரு கொண்டை இருக்குதோ அதே மாதிரி இவனுங்களுக்கும் ஒரு கொண்டை இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இல்லை இந்த மீன் பார்க்கவே. ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா அக்வேரியம் ஹாபியில் இருக்கிற மீன் தான், பட் ரொம்ப ரொம்ப எக்ஸாட்டிக் வெரைட்டி, ஓகேங்களா? ஸோ ஃப்ளவரான் மீன் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மீனும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ஃபிஷ்ஷை பற்றி நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த சுவாரஸ்யமான மீனை பார்க்க போயிடலாமா? வாங்க. 5வது இடத்துல இருக்கிறது டிராப் ஃபின் பார்பு. ஸோ இந்த பார்பு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தான் நேட்டிவு. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பார்பை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ இந்த பார்ப் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா இது அளவில் சின்னது தாங்க, அரௌண்ட் ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சஸ் சேர்த்துக்கோங்க. அந்த ஃபின்னு சைஸு நல்லா பெருசாக இருக்கும் இந்த ஃபின்னு. ஸோ நல்ல ஒரு மெச்சூர் மெயில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஃபின்னு இருக்கும். ஸோ டேங்க்கில் அது அந்த ஃபின்னை வச்சு காட்டி மற்ற மீன்களை மயக்கிறது அண்ட் சண்டைக்கு போகிறதுன்றது நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஸோ டிராப் ஃபின் பார் நம்ம இந்தியா நேட்டிவ், எவ்வளோ அழகான ஒரு மீனாக இருக்குது பாருங்கள். இந்த மீனும் அக்வேரியம் ஹாபியில் இருக்குது, பட் ரொம்ப எக்ஸாட்டிக்கான வெரைட்டி, ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 6வது இடத்துல இருக்கிறது ஆஃப்ரிக்கன் ப்ரௌன் நைஃப் ஃபிஷ். ஸோ நைஃப் ஃபிஷ் பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் யூஜாக வளரக்கூடிய நைஃப் ஃபிஷ்ஷாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சின்ன டேங்க் வச்சுருக்கவங்க நைஃப் ஃபிஷ்ஷை வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, பட் அவங்களால முடியாது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் நைஃப் ஃபிஷ் கரெக்டாக இருக்கும்.
ஏன்னா இந்த மீனாலே கிட்டத்தட்ட கேப்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 இன்ச்சஸ் வரைக்கும் தாங்க வளர முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஒரு 4 ஃபீட் டேங்க்லேயே இந்த மீனை வச்சிடலாம். ஒரு 3 ஃபீட் டேங்கே போதும். ஓகேங்களா, நல்ல ஒரு அழகான ஒரு மீன், ஒரு குட்டியான ஒரு மினியேச்சர் நைஃப் ஃபிஷ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் இருக்குது. வேறு ஏதாவது நைஃப் ஃபிஷ் இருக்கான்னு தெரியல. இதோட குட்டியாக இருக்கிறது ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம பார்ட் 3ல பார்க்கலாம். ஓகேங்களா, இதோட குட்டி அது. ஸோ அது என்ன மீன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. ஸோ பார்த்துரிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வாங்கி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்ம 7th பிளேஸில் இருக்கிறது தெர்மாமீட்டர் நைஃப் ஃபிஷ்ஷு. ஸோ தெர்மாமீட்டர் நைஃப் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பார்க்க தெர்மாமீட்டர் மாதிரியே இருக்கிறனால இதுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. அதுக்குன்னு இந்த மீன் உடம்புல டெம்பரேச்சர்லாம் காட்டுன்னு நினச்சிடாதீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெர்மாமீட்டர் லுக் இருக்கிறனால இதை வந்து உங்கள் டேங்க்கில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு தெர்மாமீட்டர் நீந்தி போகிற மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது. ஸோ யாராவது பார்த்தாங்கன்னா என்னால் இந்த வித்தியாசமான ஒரு மீனாக இருக்குதுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு மீன் இது. அண்ட் இதோட ஹண்டிங் ஸ்டைலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நல்ல ஒரு அழகான ஒரு மீன், தெர்மாமீட்டர் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு மீன். பட் இது ரொம்ப எக்ஸாட்டிக்கான வெரைட்டி. ஓகேங்களா, கிடைக்கிறது ரொம்ப ரேரு, பார்க்கறது ரொம்ப ரேரு. நல்லா இதெல்லாம் வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன், நேரில் கூட பார்த்தது கிடையாது. ஸோ வாங்க நம்ம அடுத்த வெரைட்டி மீனை பார்க்க போயிடலாம். நம்ம 8th பிளேஸில் இருக்கிறது பாம் நைஃப் ஃபிஷ்ஷு. ஸோ பேரை பாருங்களேன், பாம்னு. இது பேர் கேட்டாலே எனக்கு வந்து கொஞ்சம் சிரிப்பு வருது. ஸோ இந்த நைஃப் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு சின்ன டிபேட்டே போயிட்டுருக்கு. இது வந்து நைஃப் ஃபிஷ் கிடையாதுல, இது வந்து அரோனாடா அப்படின்லாம் போயிட்டுருக்கு. ஆப்ரிக்கன் அரோனாடா இது வந்து அப்படின்னு. ஸோ இது வந்து நைஃப் ஃபிஷ்ஷுன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அது அப்படியே தூக்கி போட்டுருங்க, அது ஒரு டிபேட். ஓகேங்களா, ஸோ இது வந்து எல்லாருக்கும் நைஃப் ஃபிஷ்ஷுன்னு தான் தெரியும். ஸோ இது வந்து நைஃப் ஃபிஷ்ஷுன்னு தான் அழைக்கப்படுது. ஓகேங்களா, ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு மீன். ஸோ இந்த மீனை வந்து கொஞ்சம் ஸ்பாட்டட் இருக்குது, அண்ட் ஸ்பாட்டடே இல்லாமல் கொஞ்சம் ப்ளெயினான வெரைட்டியும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு வித்தியாசமான ஒரு மீன் அக்வேரியம் ஹாபியில் இருக்கிறதுல. ஸோ வாங்கி நம்ம அடுத்த வகையான ஒரு மீனை பார்க்க போயிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தாடிக்காரன் மீன். 9வது இடத்துல இருக்கிறது ஆரி பாப்பர். ஸோ ஆரி பாப்பரை பற்றி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மீனை பற்றி நம்ம ஆல்ரெடி ஏதோ ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். அது என்ன வீடியோன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த பவர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவக்கார பையன் சொல்கிறத விட கோவக்கார தாத்தா மாதிரி தான் இருப்பான் பார்க்க. ஆனால் அந்த அளவுக்கு இதோட ஃபேஸு கீழெல்லாம் ஒரு மாதிரி முடி மாதிரி வந்திருக்கும். ஸோ அது வந்து ஒரு பார்பிள்ஸ் மாதிரிங்க, அது என்னன்னு சொல்கிறதே தெரில. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் வயசான லுக் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த பவர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான டைப்பு. இதை யாராவது வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தனியாக தான் வச்சு வளர்க்கணும். கூட எதாவது டேங்க் வச்சுருக்காதீங்க, கடிச்சு விட்ருவான், இல்லாட்டி கொண்டு போட்டுருவான். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு வயசான ஒரு மீன். பார்க்க வயசான மீன் மாதிரி தான் இருக்கும், பட் யங்ஸ்டரான ஒரு மீன். ஸோ வாங்க நம்ம அடுத்த வெரைட்டியாக பார்க்க போயிடலாம். 10வது இடத்துல இருக்கிறது ரோப் ஃபிஷ்ஷு, இல்லாட்டி ரீடு ஃபிஷ்ஷுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு செனகல் டைப்பு. ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு மாதிரி இருக்குங்க. மற்ற செனங்களோட கம்பேர் பண்ணும்போது இதை பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டான பேர் தான் வச்சுருக்காங்க, ரோப் ஃபிஷ்ஷுன்னு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தான், பட் ரொம்ப எக்ஸாட்டிக்கான வெரைட்டி. இதை வந்து ஒரு மினியேச்சர் ஈல் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணலாம். மினியேச்சர் ஈல்னு சொல்ல முடியாது, இதாலையும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஃபீட் அவ்வளோ வரைக்கும் வளர முடியும். ஸோ நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு மீன் தான், பட் ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷு. பார்த்து இவன் வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு மீனுங்களை டேங்க்கில் ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஷோல் இதோட நிறைய வித்தியாசமான மீன்கள்லாம் இருக்குது. இது மட்டும் கிடையாது, அக்வேரியம் ஹாபியில் இன்னும் சில மீன்கள்லாம் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் 100K லைக் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து இப்போ பார்ட் 3 போடுவேன். 50K லைக் ரீச் பண்ணிட்டு மனசு திருப்தி ஆயிடுச்சு, பார்ட் 3 போட வரமாட்டேன். ஓகேங்களா, 100K லைக்கு. ஸோ அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஃப்ரீ தானே, எல்லாமே ஃப்ரீ தானே, லைக்கு சப்ஸ்கிரைப்லாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது பார்ப்பானா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ see you next video. Bye ஷோல்.